So CA book illustration number 1. Mr. X, a proprietor engaged in manufacturing business, furnishes the following particulars. First one, opening balance of plant and machinery as on 1/4/2024, 30 lakh. WDV as on 31st/3/2024 after reducing depreciation for the previous year 23-24. So அந்த particular previous year ஓட depreciationலாம் minus பண்ணி நமக்கு இருக்கிற வேல்யூ தான் 30 lakh. இப்போ இதுதான் இந்த current particular previous year ஓட opening balance. ஓகேவா? Second one, new plant and machinery purchased and put to use on 8/6/2024ல எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 lakh. Third one, new plant and machinery acquired and put to use as on 15/12/2024ல 8 lakh. Fourth one, computer acquired and installed in the office premises on 2/1/2025ல 3 lakh. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது மூணுமே பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஓகே, அப்போ இது ஒரு பிளாக். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர், இது தனி பிளாக். ஓகே, அப்போது பிளான்ட் அண்ட் மிஷினரிங்கிறது 15% பிளாக்கு கீழே வரும், கம்ப்யூட்டருங்கிறது 40% பிளாக் கீழே வரும். ஓகேங்களா? Compute the amount of depreciation and additional depreciation for the assessment year 25-26 if Mr. X has exercised the option of shifting out the default tax regime provided under section 115 BAC. ஓகே, ஸோ அடிஷனல் டிப்ரிசியேஷன் நம்ம கிளைம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம் அண்டர் செக்ஷன் 115 BAC வந்து நம்ம ஆப்ட் பண்ணிக்க கூடாது. ஓகேவா? ஸோ இவங்க வந்து இந்த சம்மில் அவர் வந்து அதை ஆப்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நமக்கு அடிஷனல் டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, assume that all the assets were purchased by way of account pay check. ஸோ எதுவுமே கேஷில் பர்ச்சேஸ் பண்ணல, எல்லாமே எலக்ட்ரானிக் மோடில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். First, plant and machinery at 15% ஓட black. ஸோ இதோட ஓப்பனிங் WDV எவ்வளோ? 30 lakh. ஓகே, add purchase. ஸோ கரண்ட் பர்டிகுலர் ப்ரீவியஸ் இயரில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 20 lakh ஓடுது ஒன்று, 8 lakh ஓடுது ஒன்று. ஓகேவா? ஸோ இங்கே வந்து இந்த மிஷின் எப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க? 8/6/2024. அப்போது நம்ம 180 டேஸுக்கு கீழே வந்திருக்கா இல்லை அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இது எப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க? 8/6/2024ல தான் வாங்கியிருக்காங்க. கரெக்டாக? அப்போது நமக்கு 6 மந்த்துங்கிறது ஜூனில் வரும். இப்போ ஜூனில் 30 டேஸ் இருக்கும். 30ல் 7 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் வந்து 23 டேஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஜூலையில் நமக்கு 31 டேஸ், ஆகஸ்ட் 31 டேஸ், செப்டம்பரில் 30 டேஸ், அக்டோபரில் 30 டேஸ், நவம்பர் 30, டிசம்பர்லேயும் 31, ஜனவரி 31, பிப்ரவரியில் 28, மார்ச்சில் 31. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்கள், நமக்கு எவ்வளோ டேஸ் வருதுன்னு பார்க்கலாம். 23 + 31 + 31 + 30 + 30 + 30 + 31 + 31 28 + 31. ஸோ போட்டோம் அப்படின்னா நமக்கு மொத்தம் 296 டேஸ் வருது. ஓகேவா? அப்போது நம்ம வந்து 180 டேஸ்க்கு மேலே தான் இது யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக?
அப்போ நமக்கு வந்து 100% டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே. இதே 180 டேஸ் கீழே நம்ம புட்டு யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு 50% தான் நமக்கு அலவுடு. ஓகே. ஸோ இந்த ப்ரொவிஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம்? 20 lakh. நெக்ஸ்ட் தேர்டு பிளான்ட் அண்ட் மிஷினரி 15/12/2024 அந்த ப்ரீவியஸ் இயரில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ எகைன் எவ்வளோ? 8 lakh. ஓகே. ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மொத்தம் 58 lakh வருது. இந்த செகண்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 15/12 தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போது டிசம்பரில் மொத்தம் 31 நாள் இருக்குது. இந்த 31 நாளில் நம்ம ஆல்ரெடி 14 நாள் வந்து யூஸ் பண்ணலை. இப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 17 நாள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? இப்போ ஜானில் ஒரு 31, பிப்ரவரியில் ஒரு 28, மார்ச்சில் ஒரு 31. ஓகே. ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்க அப்படின்னா 17 + 31 + 28 + 31. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 107 டேஸ் தான் வருது. இப்போ இது வந்து 180 டேஸுக்கு கீழே இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த மூணாவதாக வாங்கின அசட்டுக்கு வந்து நம்ம 50% தான் கிளைம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ லெஸ் சேல்ஸ். ஸோ சேல்ஸ் வந்து நமக்கு இந்த சம்பளம் எதுவுமே இல்லை. இப்போ WDV ஃபார் டிப்ரிசியேஷன் எவ்வளோ? 58 lakh. ஓகே. ஸோ டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக கால்குலேட் பண்ணணும். ஓகே. சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா 58 lakh மொத்தமாக 15% எடுத்துன்னு போட்டுருவாங்க. அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நமக்கு 180 டேஸ்க்கு மேலே கிளைம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃபுல் டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 180 டேஸுக்கு கீழே உள்ளதுக்கு 50% தான் எடுக்கணும். அதெல்லாம் மறந்துடக்கூடாது. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும். டிப்ரிசியேஷன் அண்டர் செக்ஷன் 32. ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 180 டேஸுக்கு மேலே உள்ளது. ஓகேவா? ஸோ 20 லேக்குங்கிறது நம்ம வாங்கியிருந்தோம். அதுவும் 180 டேஸ்க்கு மேலே தான் இருந்துச்சு. அப்போது 20 lakh இன்ட்டு 15%. ஸோ போட்டோம் அப்படின்னா 20 lakh இன்ட்டு 15% போட்டோம்னா 3 lakh வருது. இப்போ இது வந்து நம்ம 100% 3 lakh அப்படியே நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் 180 டேஸுக்கு கீழே உள்ளது. ஓகேவா? ஸோ இந்த செகண்டாக உள்ளது வந்து நம்ம 180 டேஸுக்கு கீழே தான் இருந்துச்சு. கரெக்டாக? அப்போ இந்த 8 lakhல இன்ட்டு 15% போட்டிங்க அப்படின்னா 1,20,000 வருது. இந்த 1 lakh இங்கே நான் எழுதுகிறேன். ஸோ 1,20,000 வந்து நமக்கு டோட்டல் டிப்ரிசியேஷன் அமௌண்ட் வருது. ஸோ இந்த 1 lakh நம்ம எவ்வளோ தான் கிளைம் பண்ண முடியும்? ஒன்லி 50% தான் நம்ம கிளைம் பண்ண முடியும். கரெக்டாக? இப்போ 1,20,000 இன்ட்டு 50% போட்டிங்க அப்படின்னா 60,000. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்டு வந்து பேலன்ஸ் உள்ளது. ஓகே. அப்போது இந்த 58 லேக்கில் 58 lakh. ஸோ 20 lakh கண்டுபிடிச்சிட்டோம், 8 lakh கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? அப்போ 58 லேக்கில் இருந்து -20 lakh -8 lakh போட்டோம் அப்படின்னா நமக்கு பேலன்ஸ் 30 lakh வருது. ஓகே. அப்போ இந்த 30 லேக்குங்கிறது நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே, அதாவது ஓப்பனிங் இயர்லேருந்தே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். கரெக்டாக? அப்போ இந்த 30 lakh வந்து நம்ம ஃபுல் டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே. இன்ட்டு 15%. ஸோ போட்டோம் அப்படின்னா
30 lakh into 15% போட்டோம்னா 4,50,000 வருது. 4,50,000. ஓகே, இப்படி தான் நம்ம டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 180 டேஸ்க்கு மேலே எது இருக்கோ அதுக்கு கிளைம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 180 டேஸ்க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு 50% கிளைம் பண்ணிட்டு பேலன்ஸ் உள்ளது நம்ம வந்து ஃபுல் இயருக்கு யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ அதுக்கு வந்து 100% நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜரில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்காது. ஓகே, இப்போ நம்ம நார்மல் டிப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறது வந்து அடிஷனல் டிப்ரிசியேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறது அடிஷனல் டிப்ரிசியேஷன். ஓகே, ஸோ அடிஷனல் டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 2 ரூல் இருக்கு. ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது, நியூ பிளான்ட் அண்ட் மிஷினரியா மட்டும் தான் இருக்கணும். ஓகேவா? வேற எதுக்குமே அடிஷனல் டிப்ரிசியேஷன் கிடையாது. ஒன்லி பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு மட்டும் தான் அடிஷனல் டிப்ரிசியேஷன் அப்ளிகபிள். அதுவும் நியூ பிளான்ட் அண்ட் மிஷினரியா இருக்கணும். கரெக்டா? செகண்ட் ஒன், அது வந்து மேனுஃபேக்சரிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இந்த 2 பர்பஸ்க்காக நம்ம இருந்தால் மட்டும்தான் அடிஷனல் டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு கொடுத்துருக்க சம்முலையுமே இந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷனில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் இது வந்து நியூ பிளான்ட் அண்ட் மிஷினரி தான் வாங்கியிருக்காங்க. கரெக்டாக? அப்போது இது ரெண்டுக்குமே அடிஷனல் டிப்ரிசியேஷனுக்கு எலிஜிபிள். ஓகே, ஸோ நம்ம என்ன பார்த்தோம், அடிஷனல் டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுறப்ப எந்த வேல்யூவில் கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா அதோட ஆக்சுவல் வேல்யூவில் கால்குலேட் பண்ணுவோம். அடிஷனல் டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுறப்பையும் ஃபஸ்ட்டு 180 டேஸ்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கு வந்து 100%. அதுக்கு முன்னாடி அடிஷனல் டிப்ரிசியேஷனோட பர்சன்டேஜ் எவ்வளோ, அட் 20%. இந்த 2 ரூலும் அப்ளிகபிள் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து 20% நமக்கு அடிஷனலாக டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிக்கலாம். இதே 180 டேஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா 20%ல் 100% அப்படியே எடுத்துக்கலாம். 180 டேஸ்க்கு கீழே பண்ணியிருந்தோம் அப்படின்னா 20% கால்குலேட் பண்ணிவிட்டு அதில் 50% தான் நம்ம எடுக்க முடியும். ஓகேவா? அந்த ரூல் படி நம்ம ஃபர்ஸ்ட் மிஷின் வந்து 180 டேஸ்க்கு மேலே தான் யூஸ் பண்ணியிருந்தோம். கரெக்டாக? அப்போ இந்த 20 லேக்குக்கு 20 லேக் இன்ட்டு 20% போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வருது, 20 லேக் இன்ட்டு 20% போட்டிங்கன்னா 4 லேக் வருது. அப்போ இந்த 4 லேக்குமே நம்ம ஃபுல்லாக கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, செகண்ட் ஒன் 180 டேஸுக்கு கம்மியாக உள்ளது. அப்போது இந்த நம்மளோட செகண்ட் மிஷினரி பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வாங்கியிருந்தோம், அது வந்து 180 டேஸுக்கு கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருந்தோம். கரெக்டாக? அப்போது அதோட ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளோ, 8 லேக் இன்ட்டு 20% இன்ட்டு 50%. இப்போ 80 லேக் இன்ட்டு 20% இன்ட்டு 50% போட்டிங்கன்னா 80,000 தான் நம்மளால் கிளைம் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ இந்த சம்மில் நம்ம நார்மல் டிப்ரிசியேஷனை கால்குலேட் பண்ணியாச்சு, அடிஷனல் டிப்ரிசியேஷனை கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ க்ளோசிங் டபிள்யூடிவி எவ்வளவா இருக்கும், ஃபார் தி கரண்ட் இயர். ஸோ இந்த 58 லேக்லேருந்து நம்மளோட டிப்ரிசியேஷன் வேல்யூ எல்லாமே மைனஸ் பண்ணிடலாம். 58 லேக்
minus 3 lakh minus 60,000 minus 4 lakh 50,000 minus 4 lakh minus 80,000. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 45 lakh 10,000 வருது. ஓகே, ஸோ இப்படி தான் டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ டிப்ரிசியேஷன் மட்டும் தான் நமக்கு இங்கே கேட்டிருந்தாங்க. டிப்ரிசியேஷன் அண்டர் செக்ஷன் 32 படி நார்மல் டிப்ரிசியேஷன் ஓகே எவ்வளோ 3,60,000 ப்ளஸ் 4,50,000 ஓகேவா 3,00,000 ப்ளஸ் 60,000 ப்ளஸ் 4,50,000 போட்டிங்க அப்படின்னா நார்மல் டிப்ரிசியேஷன் 8,10,000 ஓகேவா அடிஷ்னல் டிப்ரிசியேஷன் எவ்வளோ இந்த 4 lakh plus 80,000 4,80,000 இப்போ டிப்ரிசியேஷன் மட்டும் நமக்கு எவ்வளோ 8,10,000 plus 4,80,000 ஆட் பண்ணோம் அப்படின்னா 12,90,000 வந்து 12,90,000 தான் நமக்கு ப்ரீவியஸ் இயர் 24-25 ஓட டிப்ரிசியேஷன் வேல்யூ ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பிளான்ட் அண்ட் மிஷினோடதை நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம கம்ப்யூட்டரோடது ஒர்க் அவுட் பண்ணலாம் நெக்ஸ்ட் கம்ப்யூட்டரோடது பார்க்கலாம் செகண்ட் ஒன் கம்ப்யூட்டர் அட் 40% ஓட பிளாக் ஓகேவா ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் WDV nil ஸோ நமக்கு வந்து கம்ப்யூட்டருக்கு ஓப்பனிங் WDV நமக்கு கொடுக்கவே இல்லை கரெக்டாக நெக்ஸ்ட் ஆட் பர்ச்சேஸ் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் 3 lakh ஓகே இதை எப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் 2/1/2025 அப்போ லெஸ் தென் 180 டேஸுக்கு கீழே தான் இது இருக்குது கரெக்டாக 180 டேஸுக்கு கம்மியாக தான் இருக்குது அப்போ இதுக்கு வந்து நம்ம 50% தான் நம்ம கிளைம் பண்ண முடியும் ஓகே மைனஸ் சேல்ஸ் சேல்ஸ் எதுவும் பண்ணியிருக்கோமா இல்லை அப்போ WDV ஃபார் டிப்ரிசியேஷன் எவ்வளோ 3 lakh அப்போது டிப்ரிசியேஷன் அண்டர் செக்ஷன் 32 படி நம்ம எவ்வளோ கிளைம் பண்ணலாம் 3 lakh இன்ட்டு கம்ப்யூட்டருங்கிறது 40% இப்போ இன்ட்டு 40% இன்ட்டு 180 டேஸுக்கு கீழே தான் இருக்கனால நம்ம இதுக்கு 50% தான் கிளைம் பண்ண முடியும் இப்போது 3 lakh இன்ட்டு 40% இன்ட்டு 50% போட்டிங்கன்னா 60,000 வருது ஓகே இப்போ நமக்கு 60% தான் அந்த கரண்ட் ப்ரீவியஸ் இயருக்கு நம்ம டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியும் ஃபார் கம்ப்யூட்டர் இப்போ க்ளோசிங் WDV எவ்வளோவா இருக்கும் 3 lakhலேருந்து 60,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2,40,000 தான் இருக்கும் ஓகே ஸோ இவ்வளோ தான் இந்த சம்